Dear students, if x equal to 1, y equal to minus 2, z equal to 3 கொடுத்துட்டு find the value of the following expression அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, x க்கு என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க 1, y க்கு -2 கொடுத்திருக்காங்க, z க்கு 3 கொடுத்திருக்காங்க. இப்ப அவங்க கொடுத்திருக்க வேல்யூவை போய் நம்ம x, y, z அந்த எக்ஸ்பிரஷன்ல x, y, z இருக்க இடத்துல என்ன பண்ண போறோம்? சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் சம் x plus y plus z. அப்ப x இருக்க இடத்துல என்ன போடுவோம்? 1 plus y இருக்க இடத்துல -2 plus மைனஸ் வரும்போது என்ன செய்யணும்? அதை பிராக்கெட்ல போடணும். அப்ப -2 பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. பிளஸ் z க்கு என்ன கொடுத்திருக்காங்க? 3. அடுத்த ஸ்டெப்ல 1. இப்ப பாருங்க, இது பிளஸ் இன்டு மைனஸ் -2 பிளஸ் 3. இதுல ஃபர்ஸ்ட் பிளஸ்ல உள்ள நம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது +1, இது +3. அப்ப ரெண்டையும் கூட்டிக்கலாம். என்ன வரும்? 1 + 3 4, இந்த -2. இப்ப 4 - 2 2. இது ஆன்சர். செகண்ட் சம் x into y plus y plus y into z. x க்கு என்ன போடுவோம்? x ஓட மதிப்பு என்னது? 1. இது இன்ட்னு அர்த்தம். x y அப்படின்னா x into y. அப்ப y ஓட மதிப்பு என்னது? -2 plus y க்கு என்னது? -2 plus y க்கு என்ன போடணும்? -2. z ஓட மதிப்பு 3 into 3. இப்ப மல்டிப்ளை பண்ணணும். பிளஸ் இன்டு மைனஸ் மல்டிப்ளைல பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 1 into 2 2. இப்ப பாருங்க, பிளஸ் இன்டு மைனஸ் -2 பிளஸ் இந்த பிளஸ் போட்டுக்கோங்க. அடுத்து இது மல்டிப்ளைல இருக்கு. மைனஸ் இன்டு பிளஸ் என்ன வரும்? மைனஸ் 3 2s are 6. -2 பிளஸ் இன்டு மைனஸ் -6. எல்லா நம்பர்ஸும் என்ன சிம்பிள்ல இருக்கு? மைனஸ் சிம்பிள்ல இருக்கு. பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த -2 இந்த -2 ரெண்டையும் எடுத்துக்கோங்க. அடிஷன்ல மைனஸ் இருந்தா நம்பர்ஸ் ஆட் பண்ணிட்டு என்ன சிம்பிள் போடணும்? மைனஸ் சிம்பிள் போடணும். அப்ப மைனஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. நம்பர்ஸ் ஆட் பண்ணுங்க. 2 + 2 4. இந்த 6 அப்படி வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, -4 -6 ரெண்டுமே மைனஸ் சிம்பிள். அப்ப நம்பர்ஸ் என்ன செய்யணும்? ஆட் பண்ணிட்டு மைனஸ் சிம்பிள் போடணும். 4 + 6 என்னது? 10. என்ன சிம்பிள் வரும்? -10. இது ஆன்சர். நெக்ஸ்ட் சம் x² + y² + z². x க்கு என்ன வேல்யூ கொடுத்திருந்தாங்க? 1² plus y ஓட மதிப்பு -2 the whole square plus z ஓட மதிப்பு 3 the whole square. இப்ப 1² அப்படின்னா என்னன்னா 1 into 1 1 தான். அப்ப 1. இதுல பாருங்க, பிளஸ் போட்டுக்கோங்க. இது -2 the whole squareனா -2 into -2 மல்டிப்ளைல மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 2 into 2 4 பிளஸ் 3 the whole squareனா என்னது? 3 into 3 என்ன வரும்? 9. எல்லாமே பிளஸ் சிம்பிள் தான். 1 + 4 5 5 + 9 14. இது ஆன்சர். நெக்ஸ்ட் சம் 5 into x plus 3 into y minus z. 5 x ஓட மதிப்பு என்னது? 1 plus 3 y ஓட மதிப்பு என்னது? -2 பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. மைனஸ் z ஓட மதிப்பு என்னது? 3. அடுத்து இது மல்டிப்ளை பண்ணணும். 5 into 1 5 பிளஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. இது +3 இது -2. அப்ப பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 3 2s are 6 -3. 5 பிளஸ் இன்டு மைனஸ் -6 -3. 5 மட்டும் என்ன சிம்பிள்ல இருக்கு? பிளஸ் சிம்பிள்ல இருக்கு. இது ரெண்டுமே மைனஸ். அப்ப இந்த 5 அப்படியே வச்சுக்கோங்க. அடிஷன்ல ரெண்டுமே மைனஸ் ஆகி இருந்துச்சுன்னா என்ன செய்வோம்? நம்பர்ஸ் ஆட் பண்ணிட்டு மைனஸ் சிம்பிள் போடணும். 6 + 3 9. என்ன 9? -9. இப்ப சப் பண்ணுங்க. சப் பண்ணிட்டு என்ன செய்யணும்? பெரிய நம்பரோட சிம்பிள் போடணும். 9ல 5 சப் பண்ணா என்ன வரும்? 4 வரும். என்ன 4? பெரிய நம்பர் என்னது? -9. அப்ப என்ன 4 வரும்? -4. Fifth sum 3 into x into y into z plus x². 3 into x ஓட மதிப்பு என்னது? 1 into y ஓட மதிப்பு என்னது? -2 into z ஓட மதிப்பு என்னது? 3 plus x² னா x ஓட மதிப்பு என்னது? 1 the whole square. இப்ப இது எல்லாமே எதுல இருக்கு? மல்டிப்ளைல இருக்கு. மல்டிப்ளை பண்ணுங்க. இது +3 இது +1.
3 into 1 3, இது plus 3, plus into minus minus 3 2s are 6. இப்ப பாருங்க இது plus இது minus, plus into minus minus 6 3s are 18. இப்ப என்ன வரும், எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணது என்ன வரும், minus 18 plus 1 ஸ்கொயர்னா என்னது 1 into 1 1. இப்ப பாருங்க இது minus 18 இது plus 1. இப்ப பாருங்க அடிஷன்ல 1 plus 1 minus சிம்பிள்ல இருந்துச்சுன்னா என்ன செய்யணும், சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பரோட பிக் நம்பர் அதாவது பெரிய நம்பரோட சிம்பிள் என்ன செய்யணும் போடணும். இப்ப பாருங்க இதுல பெரிய நம்பர் என்னது மைனஸ், அப்ப மைனஸ் 18ல 1 சப் பண்ணா என்ன வரும் 17, அப்ப minus 17 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் x power 3 plus x into y plus x into z. இதுல x power 3 x ஓட வேல்யூ என்ன 1 1 whole power 3 plus x into y x ஓட மதிப்பு என்னது 1 into y y ஓட மதிப்பு என்னது minus 2 plus x ஓட மதிப்பு என்னது 1 z ஓட மதிப்பு 3. 1 cube என்ன வரும் 1 into 1 into 1 1 தான் வரும். இது பாருங்க பிளஸ் போட்டுக்கோங்க, இது plus 1 இது minus 2 plus into minus minus 1 into 2 plus 1 into 3 3 1 plus into minus minus 2 plus 3. இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த பிளஸ் சிம்பிள்ல இருக்கத அடிஷன் ஆட் பண்ணிக்குவோம். இது +1 இது +3, அப்ப ரெண்டையும் என்ன செய்யலாம் ஆட் பண்ணிக்கலாம். என்ன வரும் 4 வரும், +4 இந்த -2, இப்ப ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்க என்ன வரும் 2. இதான் ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.